சென்னையில் மீண்டும் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நீங்க இருக்கிற பகுதியில் மழையால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? தற்பொழுது நாம் கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். நேற்று மாலையிலிருந்து தொடர் மழையும் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. தற்பொழுது நாம் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் இருக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் காட்சிகளை ஒளிப்பதிவாளர் திவ்யன் காண்பிக்கிறார். இந்த கோடம்பாக்கம் மேம்பாலம் என்பது சென்னை நகரின் முக்கிய மேம்பாலமாக இருக்கிறது. இந்த இடத்தை ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் வாகனங்களில் இருந்து இந்த மேம்பாலத்தை கடந்து செல்கிறார்கள். பொதுவாக மழை நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு சவாலாக இருந்து வருகிறது. தற்பொழுது இன்று அதிகாலை மழை பெய்திருக்கக்கூடிய காரணத்தினால் சென்னை நகரில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் ஏற்கனவே மேம்பாலத்தில் கீழே வந்து அந்த பகுதியில் சாலைகள் சேதமடைந்திருப்பதால் இயல்பாகவே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. தற்போது கூட நாம் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலைகள் சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் என்பது காலை ஒரு 7:30 மணி அளவிலிருந்து இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் போக்குவரத்து போலீசாரும் இந்த இடத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று சாலைகள் சேதமடைந்திருப்பதை ஊழியர்களுடன் போக்குவரத்து போலீசாரும் அந்த சாலையை சரி செய்யக்கூடிய பணியிலும் தற்காலிகமாக சீரமைக்கக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் கோடம்பாக்கம் மேம்பாலத்தை பொறுத்தவரை பார்த்தோமானால் காலை 7:30 மணி அளவில் போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இயல்பாகவே காலை 10 மணி அளவில் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்று வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் காலையில் மீனம்பாக்கம் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல், கோயம்பேடு, அண்ணா சாலை இது போன்ற பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. இயல்பாகவே சில மணி நேரம் மழை பெய்தாலே ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. ஏற்கனவே சாலைகள் சேதமடைந்திருப்பதால் இது போன்ற போக்குவரத்து நெரிசலை சென்னையில் வாகன ஓட்டிகள் ஒரு கடுமையான சவாலாக அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அதுவும் இன்று திங்கட்கிழமை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு காலையில் பயணம் செய்யக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. ராஜ்குமார், இந்த கனமழை காரணமா கோடம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இந்த நிலையில இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்கா? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? தென்கிழக்கு வங்கக்கடல், தெற்கு அந்தமான் பகுதியில் நேற்று உருவாகியிருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இது உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் கூடுதலான மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்ற நிலையும், அதே போன்று இன்னும் ஒரு 3 நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். அதே போன்று சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மாநில கல்லூரியில் நடக்கவிருந்த தேர்வுகள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக ஏற்கனவே சில நாட்கள் மழை பெய்திருந்த நிலையில் தற்பொழுது விட்டிருந்தது. ஆனால் இப்ப மீண்டும் சில நாட்கள் மழை இருப்பதால் சென்னை மக்களுக்கு ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. எனவே தாழ்வான இடங்களில் தேங்கக்கூடிய மழை நீரை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போன்று சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் தொடர்ந்து மண்டல வாரியாக இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை குடிநீர் வாரியம், தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை என இணைந்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கும் அதற்கான பணிகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது.